அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போற? அம்மா வாழைப்பழத்தில் அருமையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் மக்களே. சரி அம்மா. நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 வாழைப்பழங்களை எடுத்திருக்கேன். முதல்ல நான் வாழைப்பழத்தோட 2 எண்ணெய் கட் பண்ணி எடுத்துட்டு இதனோட தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கிறேன். வாழைப்பழங்களோட தோல் எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைப்பழங்களை சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களை சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாக வெந்துடும். அதை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். பழம் என்னன்னால லைட்டாக ஒட்டி பிடிக்கும், இருந்தாலும் சீக்கிரமாக இலகி வந்துடும். வேக வச்சு எடுத்த பழங்களை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அடுத்த ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் வரப்பட்டதுமே வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கூட ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கூட வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். வாழைப்பழம் கூட எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு கலந்து வரும்போது எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட ஸ்வீட் ரெடி. மக்களே, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுங்க. அம்மா இது நல்லா இருக்கு, நாளைக்கு பண்ணி தரீங்களா? சரி அம்மா, நாளைக்கு பண்ணி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பழத்தில் செஞ்சு உங்களோட குழந்தைகளுக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.